நான் இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம், 1000 வருஷம் நமக்கு டைம் ஆகிடுச்சு. நான் வந்து அந்த படமே மொத்தமாக ஆக்ஷன் தான். அப்போ வந்து இது போல் வந்து ஒரு 150 அடி ஒரு கேனல் ஒன்று கீழே போயிட்டுருக்கு, 60 அடி ஹைட்டில் போயிட்டுருக்கு. இந்த மரத்துலையும் அந்த மரத்துலையும் கயிறு கட்டிட்டு கீழே ஒரு கயிறு மேலே ஒரு கயிறு, ஒரு 6 அடி ஆளுக்கு வச்சுட்டு மேலே இப்படி கை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி, ஸ்டன் மாஸ்டர் வேறு வரல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை நாங்களே பண்ணலாம், சரி இது சாங்க சீன் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். போகும்போது ஆள்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம், எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போனோம், எல்லாம் கரெக்டாக இருந்தது. அப்புறம் போகும்போது நாங்கள் ஒரு ஆளை வச்சு போனோம். இப்போ 6 பேர் அந்த கமாண்டர்ஸ் போகும்போது அது சென்டருக்கு போகும்போது கயிறு தொங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ வந்து இன்னும் 6 ஒருத்தர் இருக்கும்போது கயிறு ஸ்ட்ராங்காக இருந்தது, 6 பேர் இருக்கும்போது கீழே நிற்கிற கயிறு வந்து கீழே இறங்கிடுச்சு. இறங்கினா மேலே இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல, ஈஸியாக பிடிக்க முடியல, அதில் தொங்க வேண்டியதாக இருக்குது. அப்போது சென்ட்ரல் நிற்கிறாங்க, இப்படி வந்தாலும் 75 அடி, அப்படி போனாலும் 75 அடி. சார் அவர் இறங்கி வந்து நிற்கும்போது இந்த கை ஒரு பிஞ்சு கையில் அப்படியே ரத்தம் அப்படியே ஊற்று சார். பரவாயில்ல செல்வனே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி அவர் ஒர்க் பண்ணார். அந்த உழைப்பு தான் இன்றைக்கி 35 வருஷம் கழிச்சா கூட இந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாதுங்கிறது காரணம் அன்னைக்கு விஜயகாந்த் சார் உழைப்பு. அது மாதிரி மன்சூர், இதை வந்து நான் ஷோலே தான் வந்து என்னோட அடுத்து எடுக்கணும்னு வந்து என்னை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் படம் ஷோலே தான். ஷோலே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணேன். அப்போது வந்து அம்ஜத் கான் மாதிரி அதை வந்து இது பண்ணணுச்சு. அப்போ யாரை போடலான்னா யாரையாவது ஒருத்தர் போட்டோமா அது வந்து அவங்களோட இமேஜ் தான் இருக்கும். இப்போ ராதாரவி சிறப்பு இருக்கார், அது மாதிரி அந்த இமேஜ் வந்துடும். இப்போ வந்து அது இருக்கக்கூடாது, அப்போ யாரை புதுசாக போடலாம் அப்படின்னு புதுசாக போடுறது முடிவு பண்ணிட்டோம். புதுசாக போன பிறகு அப்புறம் வந்து மன்சூர் அலிகான், இப்போ ரவி மரியா சொன்ன மாதிரி மன்சூர் அலிகான் ரொம்ப அழகாக இருப்பார், கொஞ்சம் ஃபெமினின் வேறு இருக்கும். அவர் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு டான்ஸராக இருந்ததால் ஒரு சின்ன ஒரு பெண்மை வேறு இருக்கும். அது மீசை வேறு அவருக்கு இருக்காது, மீசை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். அது முடி வேறு கொஞ்சம் லென்த்தாக வச்சுருப்பார். அது கொஞ்சம் சரியாக இல்லையேன்னு சரி. அப்போ கரிகாலன் என்னோட இதில் ஃபில்மென்ஸில் படித்தார். அவர் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக அப்படியே வீரப்பன் மாதிரி அந்த கெட்டப்லாம் போட்டு அழகாக இருந்தார். அப்புறம் இன்னொருத்தர் 3 பேருக்கு போட்டு எடுத்துடலான்னு முதல்ல நான் கரிகாலன் வச்சு தான் 2 நாள் ஷூட் பண்ணேன். கரிகாலன் வந்து அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் அவருக்கு வந்து அந்த கான்ஷியஸ் அந்த இது வரல. அப்புறம் இவருக்கு வந்து நம்ம மன்சூர் அலிகானுக்கு வந்து அந்த காஸ்டியூமை போட்டுட்டு கண்ணில் வந்து சொல்லிட்டு இருந்தாருலாம் சுத்த விட்டுட்டோம்னு எனக்கு மைண்டில் செட் ஆகலை. அதனால் வந்து அது பார்த்துனே இருக்கேன். இவங்க காஸ்டியூம்லாம் போட்டு விட்டுட்டு இவங்க போட்டு நடவடிக்கையெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கேன். மன்சூர் வந்து ஒரு நாள் வந்து அந்த காதில் கடுக்கிற மாதிரின்னா இவருக்கு ஓட்டை இல்லை, அதனால் ஒட்ட வைக்கணும். இது வந்து நினச்சா மதியானத்துக்கு மேலே அந்த இது வந்து கீழே காஞ்சதால் கீழே விழுந்துடுச்சு.